அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கோபி செட்டிப்பாளையம் அதிமுக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் இபிஎஸ் உடன் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள். முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து இபிஎஸ்ஆல் நீக்கப்பட்டார். செங்கோட்டையனுடன் இருந்த நகர செயலாளர் இபிஎஸ் உடன் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள். தற்போது முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லியில் இருக்கிறார். இந்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இந்த சந்திப்பிற்கான நோக்கம் என்ன? இந்த சந்திப்பு முடிந்த பிறகு ஏதேனும் அதிமுக தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கருத்து தெரிவித்த நிலையில் கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டதாக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் அதிமுக அமைப்பு செயலாளர் ஆகிய பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் விலக்கப்பட்டார். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் அவருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடந்த 2 நாட்களாக குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் வருகை தந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். நேற்றைய தினம் பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் கேசி கருப்பணன் நேரடியாக வருகை தந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஈரோடு மாவட்ட கட்சியில் உள்ள நிலவரங்கள் குறித்து 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் 100க்கும் மேற்பட்டோர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தற்பொழுது சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்திற்கு வருகை தந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டியளித்த போது உடனிருந்த கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக நகர செயலாளர் கணேஷ் தலைமையிலான நிர்வாகிகளும் இந்த தினம் நேரடியாக வருகை தந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பேசினார்கள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி ஆகிய பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தற்பொழுது சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்திற்கு வருகை தந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி வருகிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டியளித்த போது என்ன எது தொடர்பாக பேட்டியளிக்கிறார் என்று தெரியாமலே அந்த பேட்டியில் பங்கேற்றதாகவும் பின்னர் தலைமைக்கு எதிராக பேசுகிறார் என்று தெரிந்த உடனே அங்கிருந்து வந்துவிட்டதாகவும் கோபிச்செட்டிப்பாளையம் நகர செயலாளர் கணேஷ் அவர்கள் தகவலாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்பதற்காக வந்ததாகவும் தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் தற்பொழுது அவரை சந்தித்து விட்டு எந்தவித தகவலும் தெரிவிக்காமல் தற்பொழுது நகர செயலாளர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். இது மட்டும் இல்லாமல் சேலம் நெடுஞ்சாலை நகர் முழுவதுமே தற்பொழுது அதிக அளவில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் குவிந்து காட்சியளிக்கிறார்கள். தமிழ்ச்செல்வன், இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அவருடன் சேர்ந்து சில நிர்வாகிகளும் நீக்கப்பட்டார்கள் அல்லவா? அவர்களும் தற்போது மன்னிப்பு கேட்க வந்தார்களா? அவர்களது மன்னிப்பானது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? அதிமுக தரப்பிலிருந்து என்ன தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது? குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உடன் பேட்டியளித்த போது உடன் இருந்த நகர செயலாளர் கணேசன் மட்டுமே அவர் தலைமையில் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். மீதமுள்ள நபர்கள் யாரும் வருகை தரவில்லை. இவர் மட்டுமே நேரடியாக மன்னிப்பு கேட்டதாகவும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து அவருக்கு இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்று கண்டித்து அனுப்பியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் மற்ற குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மற்ற பகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது சேலம் நெடுஞ்சாலை நகர் முழுவதுமே அதிமுக தொண்டர்கள் கூட்டமாக காட்சியளிக்கிறது. மேலும் மற்ற நிர்வாகிகள் இந்த ஒருவர் பின் ஒருவராக வர கூட வாய்ப்புள்ளதாகவும் அதிமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. தற்போது தமிழ்ச்செல்வன், இவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது டெல்லி சென்றிருக்கிறார். அவர் எதற்காக சென்றிருக்கிறார்? பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பது அவரின் எண்ணமாக இருந்து பேட்டியளித்தார். இவர்களுடைய எண்ணம் தற்போது என்னவாக இருக்கிறது? என்ன கூறுகின்றன நிர்வாகிகள், அதிமுக தொண்டர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்? குறிப்பாக அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கருத்தானது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனிப்பட்ட கருத்தாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக அங்கிருந்த நிர்வாகிகள் ஒரு சில குறிப்பாக செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் மட்டுமே இந்த கருத்திற்கு உடன்பட்டதாகவும் மற்ற நிர்வாகிகள் இது தொடர்பான தகவல்கள் தெரியாமலே அந்த
பேட்டி அளித்த நேரத்தில் வந்து அங்க பங்கேற்றதாகவும் தகவல் தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக இது தொடர்பான பேட்டி அளிக்கிறார் என்பது தெரியாமலே இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றதாகவும் வந்து அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் வந்து ஒருவர் பின் ஒருவராக தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து அது தொடர்பான விளக்கங்களை அளித்து வருகிறார்கள். குறிப்பாக அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று உள்ளிட்ட கருத்துக்களை தாங்கள் தெரிவிக்கவில்லை என்றும், ஆனால் அது தனிப்பட்ட கருத்தாகவே பார்க்கப்படுகிறதாகவும் வந்து அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து விளக்கம் அளித்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. செல்வன், இந்த அதிமுக நிர்வாகிகள் இடைநீக்கம், தற்போது சந்திப்பு, இந்த சலசலப்பிற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் அல்லது அதிமுக கூட்டணியான பாஜக நிர்வாகிகள் என்ன கூறி வருகின்றனர் கருத்துக்களை? குறிப்பாக அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்ல வந்து எந்தவித கருத்தும் தெரிவிக்க முடியாது என்று பாஜக நிர்வாகிகள் தகவல் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெரிவித்திருந்தாங்க. குறிப்பாக பாஜகவோட மாநில துணை தலைவர் வந்து ஏற்கனவே வந்து அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது என்றும், தாங்கள் வந்து குறிப்பாக வந்து அதிமுகவை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடனான பாஜக கூட்டணியில் வந்து தலைவராக வந்து குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்றிருப்பதாகவும், அதே போன்று முதலமைச்சர் வேட்பாளராக அவரே எடப்பாடி பழனிசாமி மட்டுமே என்ற கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது ஈரோடு மாவட்டத்திலிருந்து வரும் நிர்வாகிகளும் அதன் அடிப்படையிலேயே வந்து அதிமுக பொதுச் செயலாளருடைய கருத்து ஏற்புடையதாகவும் இருப்பதாகவும், அதே போன்று மற்ற நிர்வாகிகள் யாரும் இணைப்பது குறித்து வந்து எந்த கருத்தையும் நாங்கள் தெரிவிக்கவில்லை என்றும், செங்கோட்டையனுடைய அவருடைய கருத்து வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தாகவே நாங்கள் பார்ப்பதாகவும் இந்த நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து இன்றைய தினம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்த 2 நாட்களாக சேலத்தில் வந்து தங்கியிருக்கிறார். இந்நிலையில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒவ்வொரு நிர்வாகிகளாக இந்த பகுதிக்கு நேரடியாக வருகை தருகிறார்கள். வந்து அவருடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து பேசுவது வந்து இருந்து வருகிறது. இன்றைய தினம் குறிப்பாக நேற்றைய தினத்தை காட்டிலுமே இன்றைய தினம் வந்து கூடுதலாகவே நிர்வாகிகள் வருகை தந்தம் இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தற்போது நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் வந்து தங்களது கருத்துக்கள் வந்து மாற்றி பிரதிபலிக்கப்பட்டதாகவும் வந்து சிலர் தெரிவிப்பதாக வந்து அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினுமே வந்து அது தொடர்பான கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பதன் அடிப்படையிலேயே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும்.